தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீதிமன்றத்துக்கு செல்கின்றார் உதயநிதி. நீதிமன்றத்துக்கு செல்கின்றார் உதயநிதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. தீர்ப்புகள் வந்தவுடன் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்று உதயநிதி பெருந்தன்மையுடன் கூறினார். ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும், நிராகரிக்க முடியுமா? அடித்த கொள்ள அப்படி மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் தலைவணங்கி அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ திடீர்னு நீதிமன்றத்துக்கு செல்கிறோம் என்று கூறியுள்ளார். அதாவது திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். 4 முறை அந்த வாக்குகளை மீண்டும் மீண்டும் திருப்பி எண்ணி சரிபார்க்கப்பட்ட போதும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. தற்பொழுது உதயநிதி இதனை எதிர்த்து தாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லப் போவதாக அறிவித்துள்ளார். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறியுள்ளார். அந்த வேட்பாளர் அமைச்சர் முன்னாடி எண்ணப்பட்ட வாக்குகள் தான், அவருடைய ஏஜெண்டுகள் முன்னாடி எண்ணப்பட்ட வாக்குகள் தான், இயந்திரத்தில் எண்ணப்பட்ட வாக்குகள் தான். 1க்கு 4 தடவை திருப்பி எண்ணியாச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாப்புல. அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அறிவித்துள்ளார். நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளிக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வழக்கு தாக்கல் பண்ணோம்னா 7 வருஷம் கழித்து தான் அந்த ஓட்டை எண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரும், நீதிமன்றம் சொல்லும். அதுக்குள்ளே அந்த பதவிக்காலமே முடிஞ்சிடும். 5 வருஷ பதவிக்காலம், எம்எல்ஏ பதவிக்காலமே முடிஞ்சிடும். அதுதான் நிலைமை. இப்போ நீதிமன்றத்தை நாடுவோம் சொல்லியிருக்காரு. அவர் எந்த நீதிமன்றத்தை நாடுறாருன்னு பார்ப்போம். உயர் நீதிமன்றத்தை நாடுறாரா, மாவட்ட நீதிமன்றத்தை நாடுறாரா, உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரா, அல்லது சர்வதேச நீதிமன்றத்தை நாடுறாரான்னு சொல்லி பார்ப்போம்.